அன்பானவர்களே, இன்று நீங்கள் பார்க்க இருப்பது விரால் மீன் பிரியாணி. அன்றைக்கும் விரால் மீன் பிரியாணி தானே பார்த்தோன்னு நினைப்பீங்க. இது வேற. அன்றைக்கு நீங்கள் பார்த்தது விரால் மீனில் ஃபில்லட் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஃபில்லட்டு சதைப்பகுதி மட்டும்தான் இருக்கும், எலும்பு இருக்காது. அது ஒரு பகுதி வேணும்னா நம்ம 3 மடங்கு விரால் மீன் அதுக்கு தேவைப்படும். ஆனால் நிறைய பேர் எலும்போடு இருந்தால் தான் சுவையாக இருக்கும், எங்களுக்கு நல்ல கணிசமாக இருக்கும், கொஞ்சம் விரால் மீன் இருந்தாலும் போதும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த தயாரிப்பு. இதில் விரால் மீனை துண்டுகளாக வெட்டி அதை வச்சு நம்ம பிரியாணி பண்ணுறோம். அதர்வைஸ் இன்க்ரீடியன்ட்ஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் யார் பண்ணாலும் பிரியாணிக்கு ஒரே மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் டேஸ்ட் ஒவ்வொருத்தருக்கு தகுந்தால வேறுபடும். இதில் கூட குறைய நீங்கள் உப்பு காரம் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறது சட்டியை யூஸ் பண்ணி பண்ணுறோம். அன்னைக்கு பண்ணது குக்கரை யூஸ் பண்ணி பண்ணோம். மற்றபடி ப்ரொசீஜரில் ரொம்ப ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் இந்த பிரியாணியில் மஞ்சப்பொடியெலாம் போட போகிறது இல்லை, மஞ்சப்பொடி போடுறது இல்லை. எல்லாமே ஒரு மாதிரி லிமிட்டடாக கரெக்டாக அதான் நம்ம எடுக்கிறோம். உங்கள் தேவைக்கு தகுந்தாலும் நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். போன பிரியாணிக்கே நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தது கமெண்ட்ஸ் பாக்ஸில். இதுக்கும் அதே மாதிரி கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இங்கே எடிட்டர்ஸ் நிறைய பதிவுகள் பதிவு பண்ணுறதுக்கு ஆசைப்படுற மாதிரியாகவும் இருக்கும், வசதியாகவும் இருக்கும். தேங்க்ஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது விரால் மீன் பிரியாணி. விரால் மீனில் எலும்போட பிரியாணி பண்ணுறது. முந்தின தடவை பார்த்தது ஃபில்லட் பிரியாணி. பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் இருக்குது. அதில் உள்ள செதில்களை எல்லாம் எடுக்கணும், அந்த இறக்கைகளை எல்லாம் வெட்டி எடுக்கணும். அப்புறம் நல்லா கல்லில் வச்சு உரசணும். அந்த கல்லில் வச்சு உரசறதுக்கு உப்பும் சாம்பலும் போட்டுக்கலாம். உரசினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வெட்டுறோம். இப்போ வெட்டும் போது இவர் அந்த மீன் பெண் மீன், அதனால அந்த மீனில் அந்த முட்டை இருக்குது, அந்த கருமுட்டை இருக்குது. இதை தான் நம்ம வென்ட்ரல் சைடில் வயிற்று பக்கத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் ஆனா பெண்ணான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் உயிருள்ள மீன்களில். இப்போ இவர் மேரினேட் பண்ணுறாரு. இந்த விரால் மீன் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கிறோம். விரால் மீன் துண்டை வெட்டும்போது அதனுடைய கனம் ரொம்ப முக்கியங்க. கனம் ரொம்ப அதிகமாக இருந்தால் குமிழ் குமிழாக பொங்காது. கனம் ரொம்ப கம்மியாக இருந்தால் அது மெல்லிசாக இருந்து உடஞ்சிரும். அதனால் அந்த கனம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அதில் சில்லி பவுடரும் நம்ம டேம்பரின் பவுடரும் போடுறோம். நான் எப்போவுமே சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லியும் சாதா சில்லியையும் ஈக்குவலாக போட சொல்லுவேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 2 டீஸ்பூன் சாதா சில்லி, அது கூட கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டோம்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி எண்ணெயும் ஊற்றி அதில் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு கரெக்டாக சோக் பண்ணணும். ரொம்ப திட்டாக இருந்தால் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அது மேலே திட்டாக படிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி அத்தனை பீசஸும் நமக்கு தெரியுது, நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இப்போ இதை தவாவில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். வடைச்சட்டியில் நிறைய எண்ணெய் வச்சு போட்டிங்கன்னா அது ரொம்ப பொரிஞ்சிரும், ஃப்ரை ஆயிரும். அதில் சதைப்பற்றே இருக்காது, முறுக்கு மாதிரி ஆயிரும். அப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, சதைப்பற்று இருக்கணும்னா சொட்டு சொட்டாக தான் எண்ணெய் விடணும். இப்போ நம்ம 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறோம். அந்த பாஸ்மதி ரைஸை இனிஷியலாக நம்ம அளந்துக்கணும். 6 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறோம், நீள வாக்கில் அதை வெட்டிக்கிடுறோம். அது மாதிரி ஒரு 4-5 தக்காளி வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி சட்டியை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. அதில் எவ்வளவு எண்ணெய் ஊற்றணும், நெய் ஊற்றணும்னு கேட்பீங்க. 1 கிலோ அரிசிக்கு 100 நெய்யும் 100 ஆயிலும், அது சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கலாம், 200 விடலாம். அந்த 200 விட்டு அது நல்லா எண்ணெய் காயும் போது அந்த ஆனியனை போட்டு ஆனியன் நல்லா பொரியணும். அது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். கலர் ரொம்ப மாறக்கூடாது, ஆனால் பொன்னிறமாக தான் வரணும், கருப்பாகக்கூடாது. ஒரு 4 மிளகாயை வெட்டி போடலாம். நம்ம 4 மிளகாய் போட்டால் தான் அதிகமான அளவுக்கு சில்லி பவுடர் போட முடியும். ஏன்னா சில்லி பவுடர் தான் கலர் கொடுக்கும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாகிடுச்சு, அது கூட தக்காளியும் போட்டோம். தக்காளியும் இப்போ நல்லா வதங்குது. இப்போ இதில் இருக்கிறது வெங்காயம், தக்காளி, மிளகாய். இப்போ ஆட் பண்ணுறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. மொத்தத்தில் 1 கிலோவுக்கு ஒரு 100-150 ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிடுங்க. பாதியை மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி நம்ம கப் தயிர் கிடைக்கும். கப் தயிரில் சின்ன கப் தயிரில் ஒரு 1.5 கப் வச்சுக்கலாம். பாதியை மேரினேஷனுக்கு போடுங்க, பாதியை இந்த பிரியாணி சட்டியில் போடுங்க. இப்போது கொத்தமல்லி இலையும் புதினாவும் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி இலை 2 மடங்குன்னா புதினா 1 மடங்கு. கொத்தமல்லி இலை 100, புதினா 50 எடுக்கலாம். இல்லை கொத்தமல்லி இலை இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இவ்வளவு தாங்கிற அளவு இல்லை, உங்கள் செலெக்ஷன் தான் அதில், விருப்பத்தை பொறுத்து. இப்போ தயிரில் பாதி
இதை வந்து ஒரு 2 பெரிய டீஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் போடுறோம். 1.5 கப் தயிர்னா 3/4 கப் தயிர் மேரினேஷனுக்கு, 3/4 கப் தயிர் இந்த பிரியாணி ப்ரிப்பரேஷனுக்கு. இப்போ இது எல்லாம் நல்லா சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பசை மாதிரி ஆயிடணும். அல்லது பிரியாணியில் வெங்காயம் முழுசு முழுசாக கிடக்கும். இப்போ தண்ணி எவ்வளோ ஊற்றணுங்கிறத நான் சொல்லலை. இப்போ அரிசி 1 கிலோனா பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா அதில் 5 கப் ரைஸ் இருந்துச்சுன்னா 5 × 2 - 1. ஒரு கிலோ ரைஸில் 5 கப் இருந்துச்சுன்னா 5 × 2 - 1னா 9 கப் தண்ணி விடலாம். அது வந்து கொஞ்சம் புது அரிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 8 கப் தண்ணி விடலாம். ஒரு கப்பு வெந்நீர் தயாராக வச்சுக்கலாம். சப்போஸ் அரிசி சரியாக வேகலைன்னா அந்த வெந்நியையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெந்நீர் தனியாக வைக்கல. அந்த 5 × 2 - 1ங்கிற ஃபார்முலாலேயே இந்த பிரியாணியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரண்டியை வச்சு அந்த பிரியாணியை அதிகமான அளவில் கிண்டக்கூடாது. பொதுவாக உப்புமாவை கிண்டுவாங்க, களியை கிண்டுவாங்க. களி உப்புமாவை விட பிரியாணி வந்து வித்தியாசம். பிரியாணி செய்யத்தான் செய்யணும், பிரியாணி கிண்டக்கூடாது. பெரிய ஒரு கண்ணாப்பை வச்சு கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே, இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். அதுவும் ஒரு தடவை தான் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண அந்த துண்டுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த துண்டுகளை பிரியாணியை வச்சு பிளேட்டில் எடுத்து அதுக்கு மேலே இந்த துண்டுகளை வச்சு டிஸ்ப்ளே பண்ணணும்.